எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜேகே எனும் நண்பன் வாழ்க்கையில் ஜெயக்குமார் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் பிகாஸ் சேரன் சரோட டைரெக்ஷனில் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ திங்க் இட் வில் பி அ கிரேட் ஃபில்ம் அண்ட் கிரேட் ஸ்கிரிப்ட். ஸோ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ஃபில்ம். தேங்க்யூ. வணக்கம், நான் ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். ஜேகே என்ற நண்பனின் கனவு அந்த படத்தை பற்றி பேசுகிறோம். சேரன் சார் என்னை திரும்பவும் கூப்பிட்ருக்காங்க. திரும்பவும் கூப்பிட்டு தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தா இப்போ தெலுங்கில் வேறு சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் ஆரம்பித்து வச்ச வேகம் ஓடிக்கிட்டே இருக்கேன் இங்கே தமிழில். அடுத்தது தெலுங்குக்கு அவரே என் கை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு ரொம்ப நல்ல பாசிட்டிவான கேரக்டர் பற்றியும் படத்தை பற்றியும் இன்னும் நிறைய மீட்கள் இருக்குது, அங்கே பேசலாம். பட் என்னை அவர் கூப்பிட்டு போகிற விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ. வணக்கம். டைரக்டர் சேரன் அவர்களுடைய ஜேகே நண்பனின் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த படத்தினுடைய இந்த விழாவுக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல வருக அப்படின்னு வரவேற்கிறேன். உங்களோட சந்தித்து பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே முகத்தில் ஒரு மலர்ச்சி, ஒரு சிரிப்பு வருது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு 60-65 படங்கள் இது வரைக்கும் பண்ணியிருப்பேன். நிறைய படங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். ஆனால் ஒரு சில படங்கள் நம்ம பண்ணும் பொழுது அது என்ன ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போது ஏதோ சிறப்பான ஒரு விருந்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா அந்த படங்கள் பண்ணும்பொழுது அந்த இயக்குநர்கள், அப்படிப்பட்ட இயக்குநர்கள், பாலுமகேந்திர சார் டைப் ஆஃப் இயக்குநர்கள், அவங்களுக்கு அந்த கிராஃப்ட், படம் செய்வதற்கான திறமை மட்டுமல்ல, இந்த படத்தில் உள்ள கதையில், அந்த கேரக்டர்ஸில், அவங்க எடுக்கிற விதத்தில் மிக ஆழமான, மிக நுண்ணியமான மனிதநேயம், மனித உணர்வுகள், அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அவங்க கூட பழகும்போது உணரவும் முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு அனுபவமாக தான் இருக்கும். அதான் நான் பேசும்போது இவ்வளோ ஒரு சந்தோஷத்தை என்னுடைய முகத்தில் நீங்கள் பார்க்க முடியுது. ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் சேரன் சார் அண்ட் இட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஃபிலிம். அருமையான கதை, அருமையான திரைக்கதை, நம்ம பிரமிக்க வச்சு அப்படி நிமிர்ந்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு கருத்து அதில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய மிக சிறந்த ஒரு 5 படங்களில் நான் லிஸ்ட் போடுறதுன்னா அந்த 5 படங்களுக்குள்ள இந்த படம் வரும் அப்படின்னு நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதை தாண்டி இப்போ கதையை பற்றி அவ்வளோ நான் சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக திரைக்கு வரும்பொழுது நீங்கள் எல்லாரும் வந்து பார்ப்பீங்க, வந்து பார்க்கணும், ரசிப்பீங்க, சந்தேகமே கிடையாது. உங்களை சிந்திக்கவும் வைக்கும், அதை பற்றியும் சந்தேகமே கிடையாது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குட் லக். ஓகே, நன்றி. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சித்தார்த், கேமராமேன். ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை நான் ஒளிப்பதிவு செஞ்சுருக்கேன். இந்த டைட்டில் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கதை தான். ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கதை. எப்போவுமே சேரன் சாரோட படம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப ஒரு யதார்த்தமாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் சில விஷயங்கள். அவர் சொல்கிற வேல்யூஸ், அவர் சொல்கிற ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபேமிலி வேல்யூஸ், இப்படி ஒரு சின்ன மெசேஜ். ஸோ இது எல்லாமே அவரோட படங்களில் இருந்திருக்கு. ஆமாம், நான் தான் சேரன், இந்த படத்தோட டைரக்டர். நீங்கள் இந்த கதையை சொல்லக்கூடாது, வேற என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லலாம், உங்களை பற்றி சொல்லலாம், படத்தை பற்றி சொல்லலாம், சொல்லவே இல்லை, பாசிட்டிவாக என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் கதையை மட்டும் சொல்லக்கூடாது. ரைட்டா? கதையை மட்டும் சொல்லலை. இந்த எல்லா விஷயங்களும் அவரோட படத்தில் இருக்கிற பாண்டவர் பூமி, ஆட்டோகிராஃப், பாரதி கண்ணம்மா, இப்படி இந்த படங்களில் இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்த படத்துலையும் இருக்குது. ஒரே ஒரு வித்தியாசம் இந்த படத்தில் என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம் சிட்டி பேஸ்ட், ஒரு அர்பன் சிட்டி பேஸ்ட் ஒரு கதை. அது அவருக்கே ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். அது ஏன்னா இது வரைக்கும் அவரோட படங்கள் முக்கால்வாசி கிராமத்து பேஸ்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இது ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப ஒரு மாடர்னான ஒரு ஃபில்ம், வெரி கலர்ஃபுல், இப்படி ஒரு லுக்கு கொடுத்துருக்கோம் இந்த படத்துக்கு. ஸோ ஐ எம் ஷுவர் இந்த படத்தில் நானும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ப்ளே பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. மாலை வணக்கம். இந்த விழாவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யோசிச்சு பார்க்கும்பொழுது 25 வருஷம் திரைப்பட உலகத்தில் இப்போ இந்த வருஷத்தில் நினைக்கிறேன் 65 படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த படம் டைரக்டர் சேரன் சாருடைய
ஜேகே என்ற நண்பனின் வாழ்க்கை என்ற அந்த படத்தை பண்ணும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கு. ஒரு சில காரணங்கள். ஒன்று வந்து படத்தை பற்றி, இந்த ப்ராடக்ட், படங்கள், திரைப்படங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள், அருமையான நல்ல பாடல், நல்ல இசை, நல்ல நடனம், பொழுதை போக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை. அதிகப்படி படங்கள் அது எல்லாமே இருந்துட்டு இருக்கும். அது ஒரு சந்தோஷமான விஷயம்தான், படத்தின் வெற்றிக்கு மிக அவசியமான விஷயங்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில படங்களை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை பற்றி மறுபடியும் பரிசீலனை செய்வதற்கான ஒரு சில கேள்விகள், நம்முடைய உறவுகளை பற்றி மறுபடியும் சிந்திக்க தூண்ட வைக்கும் சில விஷயங்கள், ஆஹா அப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம ஒரு ரிஃப்ளெக்டிவா பார்க்கக்கூடிய அந்த தூண்டுதல், அது ஏற்படும் பொழுது அந்த படத்தினுடைய தரம், அந்த படத்தினுடைய ஓவரால் குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய விஷயம் என்னை பொறுத்தவரையில் மிக சிறப்பாக அமைகிறது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சேரன் சாருடைய படங்கள் அந்த தரத்தை சார்ந்தவை என்று. இந்த படத்திலையும் நம்ம எல்லாரையுமே வாழ்க்கையினுடைய சில மதிப்பீடுகளை, பார்வை, கண்ணோட்டத்தை மறுபடியும் பரிசீலனை செய்யக்கூடிய தூண்டுதலை அவர் நிச்சயமாக ஏற்படுத்தியுள்ளார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நம்ம எல்லாருக்குமே, ரசிகர்களுக்கு எல்லாருமே அது ஒரு அருமையான விஷயமாக இருக்கும். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தட் வெரி குவாலிட்டேட்டிவ் ப்ராடக்ட் அதோட சேர்ந்திருக்கும், விளைஞ்சிருக்கும் அப்படிங்கிற சந்தோஷம். இரண்டாவது, பர்சனலான ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நிறைய இவ்வளவு படங்கள் பண்ணும்போது நிறைய இயக்குநர்களோடு நம்ம சேர்ந்து ஒர்க் பண்றோம். அருமையான ஒரு டீம், இதுவும் ஒரு அருமையான டீம். சித்தார்த் நம்ம கேமராமேன், ஜி பிரகாஷ் சார், பல்லாசியர், முத்துக்குமார், பார்க்கும்போது மொத்த டீம் நம்ம பார்க்கும்போது அருமையான ஒரு டீம். ஒரு இயக்குனர், ஒரு நடிகருக்கு சந்தோஷம் ஏற்படுவதனால ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, வெற்றிகரமான ஒரு டைரக்டர், அந்த ஒரு சந்தோஷம். நல்ல கிராஃப்ட்ஸ்மேன், திறமைசாலி அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஆனா எனக்கு அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் பிகாஸ் பேசிக்கலி வாழ்க்கையை நான் ஒரு ரசிகங்கிறதுனால, அதாவது மனித உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பவர், மனித வாழ்க்கையின் அனுபவங்களின் ஆழத்தில் சென்று மிருதுவான விஷயங்களை நாசுக்காக எடுத்து முன்வைப்பவர். அப்படிப்பட்ட நுணுக்கமான நாசுக்கான விஷயங்களை கதையில் கொண்டு வரக்கூடிய அந்த திறன், கதையில் கொண்டு வந்த அந்த விஷயத்தை கேரக்டரிலே பதிக்கக்கூடிய அந்த ஒரு மனப்போக்கு, அந்த திறமை, கேரக்டரிலே பதித்த அந்த விஷயத்தை நடிப்பிலே வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த நடிகர்களுடைய நடிப்பை வாங்கும் அந்த ஒரு செயல் வழி ரொம்ப ரசிச்சேன் சார். ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நான் ஒரு நடிகனா மட்டும் இல்லை, ஒரு ரசிகனாகவும் இருந்தேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இவ்வளவு சந்தோஷத்தை நான் சொல்ற விஷயத்தை, படத்தை பார்க்கும்போது மக்களும் ரசிகர்களும் அதை விட அதிகமாக ரசித்து பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் a fantastic film and I'm so happy. ரொம்ப சந்தோஷமா, திருப்தியா இருக்கு இந்த படத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. சேரன் சார், ஆல் தி டீம் மெம்பர்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். ஐம் ஷூர் இது ஒரு மிக சிறப்பான, நீண்ட நாட்களுக்கு மக்கள் மனதில் நிற்கக்கூடிய ஒரு படமாக வரும். சர்வா கூட முதல் தடவை சேர்ந்து ஒர்க் பண்றது அது ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சர்வா ஃபார் மேக்கிங் இட் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ ஃபார் கமிங். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். வந்தவுடனே என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் என்ன கேட்டது, என்ன சார் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. அப்படி நான் இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம சேரன் சார் தான் சொல்லணும். இது வந்து அவரை ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்கோ அப்படி எதுவுமே இல்லை. என்னுடைய இந்த இன்னிங்ஸ், இந்த லைஃப்பில் நான் இப்போ அனுபவிச்சுட்ருக்க இந்த சந்தோஷங்கள், இந்த எல்லாத்துக்குமே முதல் வித்து, அழுத்தமான வித்து சேரன் சார் கொடுத்தது தான். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, அவர் ஆஃபீஸில் போய் அடம் முடிச்சுட்டு, வேணாம் சார் ஆகாது, நம்மளுக்கு நடிக்க வராது, விட்டுருங்க சாமி, நல்ல நட்போடு இருந்துகிட்டு இருக்கிறோம், அதையும் கெடுத்துக்கிட்டு. ஆனால் அவருக்கு அது எல்லாத்துக்கும் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர்கிட்ட அந்த உரிமை இருந்தது, என்ன வேணால் அவருக்கு சொல்லலாம், செய்யலாம். அவரை கேட்காதீங்கப்பா,
பார்த்துக்கலாம் விடு, நீங்கள் வந்துடுங்க சார், நான் சொல்ல நேரத்துக்கு வந்துடுங்க, வந்து உட்காருங்க, செய்யுங்க, எல்லாம் கரெக்டாக வரும்னு. ஜெனரலாக ஒருத்தன் வந்து கொஞ்சம் கீழே போயிட்டாக்கா கொஞ்சம் தவிர்த்துட்டு போகிறது தான் இயல்பாக நடந்துகிட்டு இருக்குது. அது நான் குறை சொல்ல வரல. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில், நான் ஒரு சர்க்கிளில் இருந்த ஒரு காலகட்டத்தில் என்னை தேடி பிடிச்சு இழுத்து வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் இது, அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சினிமா விட்டு போகலாம் விட முடியாது சார், நீங்கள் சினிமாவில் இருந்தால் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை நடிக்க வச்சார். அது முழுமையை இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அது பெரிய சந்தோஷம் என்னன்னா, அவரோட படத்தில் திரும்பவும் என்ன கூப்பிட்டுருக்காரு. அப்போ போய் பார்க்கும்போது எனக்கு வந்து பிற்காலத்தில் பார்த்த சேரன் சார் தான் நான் பார்த்தேன். ஏன்னா மனுஷனுக்கு வழக்கே உள்ள நுழைஞ்சிட்டாருன்னா மற்ற எந்த ஃபீலிங்ஸுமே தெரியாது. ராத்திரி ஆயிடுச்சா, சாப்பிட்ற டைமா, தூங்கணுமா, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. லக்கியாக அவர் கிடைக்கிற யூனிட் அது மாதிரியே கிடைக்கும். 3 மணிக்கு விட்டு திருப்பி 6 மணிக்கு எழுப்பி கூப்பிட்டு போனாலும் முழுங்காமல் கிளம்பி போயிடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவர் வந்து அந்த அவதாரத்தில் இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பொறுப்பு எடுத்திருக்காரு தயாரிப்பாளராகவும். நான் என் மனதார இவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆசாமி யாராக இருந்தாங்கன்னாக்கா முதல் மனிதராக இருக்குது சேரன் சார் தான். ஸோ ஐ விஷ் him all the very best. He's a producer, he's a director, he's doing in a multi-language. So all my very best wishes to him. அந்த படம் ரொம்ப சிறப்பாக வருங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள், அடுத்தவரோட மன உணர்வுகளை தெரிந்த ஒரு மனிதன் இயக்கும் போது அவருடைய படம் நம்ம எல்லாருக்கும் கனெக்டடாக தான் இருக்கும். நம்ம இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமா, அங்கே நடக்கிற ஸ்க்ரீனில் நடக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் அவருடைய படங்கள் நம்மளை அழுத்தமாக பாதிக்குது, அதை பற்றி யோசிக்க வைக்குது. படம் பார்த்துட்டு போனாலும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். அது மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். ஜேகே என்ற நண்பனின் கதையும் அதே மாதிரி தான் இருக்கும். அதில் எனக்கு ஒரு நல்ல கதாபாத்திரத்தை, ஒரு பாசிட்டிவான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் நான் இந்த படத்தில் செஞ்சுருக்கேன். ஐ தேங்க் யூ ஃபார் திஸ். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி, வணக்கம். எனக்கும் அவருக்கும் ஆக்சுவலி பழக்கம் இல்லை. அரவான் பார்த்து முடித்து என்னை ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபோன் பண்ணி நான் ஆஃபீஸ் வர சொல்லி ஜேகேவோட கதையை சொல்லி இந்த படம் நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் டு ஹேவ் த கான்ஃபிடென்ஸ் இன் மீ. இந்த படம் நான் பண்ணணும் அப்படின்னு என் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சதுக்கு முதல்ல நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அவரோட கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணாத அளவுக்கு நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 90% முடிச்சிட்டோம். ஸோ ஐ ஜஸ்ட் ஹோப் ஆல் ஆஃப் யூ என்ஜாய். தேங்க்யூ. ஒவ்வொரு பக்கத்துலையும் வந்து ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆஸ் அ ப்ரொடியூசராக என்ன பண்ணோம், ஆஸ் அ ஆக்டராக என்ன பண்ணோம், ஆஸ் அ டைரக்டராக என்ன பண்ணோம், அப்புறம் நம்மளோட கம்பெனியில் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம், இது எல்லாமே அதில் கொண்டு வர முயற்சி பண்ணோம். அது எல்லாத்தையும் தாண்டி அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. கை கொடுக்கும் கை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கை கொடுக்கும் கை அப்படின்றது என்னென்னா, நான் எங்கேயோ கஷ்டப்பட்டப்போ எனக்கு ஏதோ ஒரு வகையில் எத்தனையோ பேர் கை கொடுத்துருக்காங்க. அந்த எத்தனையோ பேர் எங்கெங்கே இருக்காங்கன்னு இப்போ என்னால் தேடும்போது கூட கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது போல இல்லாமல் எனக்கு என்கிட்ட இருக்க அந்த வாய்ப்பை, எனக்கு இருக்க அந்த வசதியை, இல்லை எனக்கு கிடைக்கிற என்கிட்ட வந்து போகிற அந்த பணத்தை உண்மையிலே கஷ்டப்படுற நிறைய பேருக்கு படிப்பு உதவிக்கு, மருத்துவ உதவிக்கு, இல்லை வேறு சில விஷயங்களுக்கு எது முக்கியமோ அதை தெரிந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். அதுக்கு என்னுடைய நண்பர்களும் நிறைய எனக்கு உறுதுணையாக இருக்க கை கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் செய்யுங்க, நாங்கள் எல்லாரும் கூட இருக்கோம், நல்ல விஷயங்களை தேடி செய்வோம், இது ஆர்ப்பாட்டம் இன்றி ஆரவாரம் என்று செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது விஷயமா தான் இந்த வெப்சைட் முக்கியமாக ஓப்பன் பண்ணப்பட்டதுக்கான காரணமே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். அதில் வந்து எந்த விஷயத்துக்காக எங்களை தொடர்பு கொள்கிறாங்க, அவங்களோட அந்த அதற்கான ஆதாரங்கள் என்ன, ஏன்னா அதை வந்து சாதாரணமாக பயன்படுத்திட்டு யாரும் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அப்ளிகேஷன் மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணப்பட்டதற்கான முக்கியமான காரணம். இது வந்து படிப்புக்கு, மருத்துவ செலவுக்கு, இல்லை இயலாதவர்களுக்கான ஏதாவது முக்கியமான உதவிகள், இல்லை திருமணத்திற்கான உதவி, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இது உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள் மூலமாக வந்து இதை மக்கள்கிட்ட போய் சேரும் பொழுது, எங்கேயோ இருக்க கடைக்கோடியில் ஒரு சிறுவன் வந்து 10வது நல்ல மார்க் வாங்கிட்டு +2 போகிறதுக்கு என்னால் முடியல, இல்லை +2ல நான் வந்து 700 மார்க் 800 மார்க் வாங்கியிருக்கேன், என்னால் ஒரு இன்ஜினியரிங் படிக்க ஆசையாக இருக்க முடியலன்னு சொல்லும் பொழுது அதை இதில் அப்ளை பண்ணி எல்லாரோட உதவியின் மூலமாக அவன் படித்தான்னா, அதுதான் நமக்கு இந்த சினிமா
என்னை வாழ வைப்பதற்கு இந்த சினிமாவிற்கு மக்கள் கொடுத்த காசுல தான் நான் வாழ்றேன். அந்த மக்கள் கொடுத்த காசை வந்து நானே திருப்பி மக்கள் கிட்ட ஏதாவது வழியில கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சதுக்காக தான் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட ஸ்பெஷல். ஸோ என்னோட முதல் பதிவை வந்து நான் அதை வெளியிட்டு இருக்கேன். அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் இது வந்து மக்கள்கிட்ட வியாபாரத்திற்காக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லல. இந்த விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் திரும்ப 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 காதுகள்ல கண்கள்ல எட்டிக்கிட்டே இருக்கணும், மனசுக்குள்ள பதிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் அந்த புத்தகத்தை நான் முதல்ல வெளியிட்டேன். தொடர்ந்து இந்த சேரன் நூலகம் வந்து நல்ல புத்தகங்களை, இலக்கியம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை, இல்லை சமூக பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதை வந்து தொடர்ந்து கொண்டு வரதான் எங்களோட முயற்சியா இருக்கு. அது வந்து என்னன்னா அறிவு சார்ந்த விஷயங்களை வாசகர்களுக்கு திரும்ப 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 நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப கல்வின்னு எடுத்துக்கிட்டா அதுல நிறைய பிரச்சனை இருக்கு. கல்வி வந்து இன்னைக்கு எவ்வளவு தூரம் மாறி போயிருக்கு. எங்களோட அடுத்த படைப்பு கண்டிப்பா அதுவா தான் இருக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகமா தான் இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அதற்கு கிட்டிஸோட உதவி எங்களுக்கு நிறைய தேவைப்படும். அவர்கிட்ட அவர் ஒரு களஞ்சியம், நெற்களஞ்சியம் மாதிரி ஒரு அறிவு களஞ்சியம். உள்ளுக்குள்ள அவர்கிட்ட பேசிக்கிட்டா நாள் போறதே தெரியும், அவ்வளவு விஷயம் பேச முடியும். ஸோ கல்வி சம்பந்தப்பட்ட பார்வை இன்னைக்கு இந்த கல்வி வந்து வியாபாரமாகி மாணவர்களை இல்ல பெற்றோர்களை எந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்றத பத்தி நாங்கள் ஒரு புத்தகம் அடுத்து பண்ண போறோம். ஸோ இந்த சேரன் நூலகத்திற்கும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், வலைதள நண்பர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இதை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் இந்த வெப்சைட்டோட நோக்கம். நன்றி. அடுத்ததாக படம் பற்றி ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை. இந்த பெயரை நான் உச்சரிக்கும் பொழுது எனக்குள்ளேயே ஒரு கம்பீரம் வரும், எனக்குள்ளே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வரும். இந்த பெயரையும் இந்த தலைப்பையும் நான் பயன்படுத்தும் பொழுது கிட்டத்தட்ட வெறும் இயக்குனராக நான் பணியாற்றி 2001 10-11 வருஷம் ஆச்சு. வெறும் இயக்குனரா பாண்டவர் பூமிக்கு அப்புறம் நான் வெறும் இயக்குனராக பணியாற்றும் ஒரு திரைப்படம் இது முதல் படம். இப்போ அதற்கிடையில நான் நடிகர் ஆனதுனால இந்த நடிச்சு நானே டைரக்ட் பண்ணி அப்படிலாம் சில படங்களை நான் எடுக்க முடிந்தது. ஆட்டோகிராஃப், தவமாய் தவம் எல்லாம். அந்த லாஸ்டா வந்து நான் பொக்கிஷம் டைரக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முரண் அந்த மாதிரியான படங்கள் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, இப்ப சமீபத்தில் சென்னையில ஒரு நாள் 3 பேர் 3 காதல் வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்குள்ள இந்த டைரக்டரா இருக்கிற உள்ள ஒருத்தன் தூங்கிக்கிட்டு என்னை ரொம்ப எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது அரிக்குது, சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிட்டேன் நான். ஏன்னா அவ்வளவு என்னமோ ஒரு வேகம் உள்ளுக்குள்ள எதையோ ஒண்ணு வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அது இந்த கதை வந்து என்னன்னா, எனக்கு நான் சில இடங்கள்ல சில சம்பவங்களை பார்த்தேன். அந்த சம்பவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஏற்பட்ட பாதிப்பு தான் இந்த படம். இந்த விஷயம் வந்து மக்களுக்குள்ள போய் சேரணும். அதே சமயத்தில் அவங்க விரும்புற மாதிரி இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு உள்ள மாணவர்கள், இல்ல இன்னைக்கு உள்ள பெற்றோர்கள், இல்ல இன்னைக்கு திரையரங்கத்துக்கு வர ரசிகர்கள் அவங்களுக்கு இதை எப்படி சொன்னா, ஏன்னா நல்ல படத்தை கொஞ்சம் கூட கமர்ஷியல் கலக்காம, காமெடி கலக்காம நான் ரொம்ப கவிதையா படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது தம்பி முத்துக்குமார் எனக்கு ஃபோன் பண்ண, என்ன 10 வருஷம் கழிச்சு வந்திருக்க படம்னு சொல்றாரு. சோ அப்படி பண்ணது 10 வருஷம் கழிச்சு படம் வந்திருக்கலாம். ஆனா 10 வருஷம் கழிச்சு சேரன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி படம் தொடர்ந்து பண்ணனா, ஏன்னா பொக்கிஷம் பண்ணும்பொழுது மாயக்க நடிகை பொக்கிஷம் அந்த இழப்புல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சோ இப்ப நான் வந்து என்ன பண்ண முடிவு பண்ணேன், எந்த படமா இருந்தாலும் அவனுக்கு எளிமையா அவன் ரசிக்கிற மாதிரி அவன் சந்தோஷப்படுற மாதிரியே ஒரு படத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணி இந்த கதையை உருவாக்கும் பொழுது இந்த ஜேகேக்கு அப்புறம் நான் உருவாக்கின முதல் கதாபாத்திரமே சந்தானத்தோட கதாபாத்திரம் தான். ஏன்னா வேணும்னு முடிவு பண்ணேன். காமெடி கண்டிப்பா வேணும் படத்துக்கு. காமெடி இல்லாட்டி இன்னைக்கு வந்து படம் பார்க்குறவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர், டென்ஷன். ஸோ அவங்கள அதுல இருந்து மீட்கிறதுக்கு, அதுல இருந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம படம் பண்றோம். அந்த ரிலாக்ஸேஷன்லயும் நம்ம ஒரு சின்ன நல்ல விஷயத்த சொல்லணும். அந்த நல்ல விஷயத்த ஜனரஞ்சகமா சொல்லணுன்றது அந்த படத்தை நான் முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த படத்தை நான் பண்ணும் பொழுது எனக்கு முதல்ல ஆக்சுவலி முடிச்சுட்டு நான் என்னோட ப்ரொடக்ஷன் நானே டைரக்ட் பண்றேன் அப்படின்றப்போ ரொம்ப நாள் ஆனதுனால இயல்பாகவே சினிமாவில் வந்து கொஞ்சம் வெற்றி வரும்பொழுது, வெற்றிகள் நிறைய குவிந்துகிட்டு இருக்கும் போது உடனே எல்லாரும் ஃபோக்கஸ் ஆகும். எல்லா டைரக்டரும் படம் பண்ணுவாங்க, எல்லா ஆர்டிஸ்டும் டேட்டு கொடுப்பாங்க, எல்லா ப்ரொடியூசரும் போய் மொய்ப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் தாமதமாகும் பொழுது மெதுவாக அந்த இயல்பு மாயை வந்து மெதுவா விலகும். அப்புறம் ஓகே அவரா நின்னுக்குருவாரு, நம்ம ஏன் போகணும் அப்படின்லாம் சில ஒண்ணு வரும். அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இப்ப இது என்னோட நிலை. ஜேகே ஆரம்பிக்கும் பொழுது நான் நிறைய நடிகர்களை மூவ் பண்ணும்போது அவங்க எல்லாம் பிஸியாவும் இருக்காங்க. அப்புறம் சில பேருக்கு வந்து நம்மளோட பண்றதுல பெரிய உடன்பாடும் இல்லை. அதான் உண்மை. ஏன்னா இல்ல சேரன் சார் பொற்காலம், தவமாய் தவம் வந்து ஆட்டோகிராஃப் ரொம்ப இந்த சென்டிமெண்டான படம் பண்ணுவாரு. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யூத்தா அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை கேட்காமலேயே நிராகரித்துட்டாங்க. அப்ப நிராகரிச்சுக்கும் போது எனக்குள்ள
ஒரு ஒரு மறுபடியும் ஆட்டோகிராஃபுக்கு முன்னாடி ஒரு கோபம் வந்தது மாதிரியான ஒரு 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 ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படுத்தலாம். ஓகே, அவங்க நினைக்கிறதுல தவறு இல்லை, இதுதான் இயல்பு, இதான் சரி, இப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம தான் நம்மளை ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கதையை நான் யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டே இருந்தப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். நான் நண்பர்கள் அசினட் எல்லாத்தையும் பேசும்போது சர்வானந்த் அப்படின்னாங்க. யாரு சர்வானந்த் அப்படின்னு. அப்போ அவங்களே சொன்னாங்க, இல்லை சார் எங்கேயும் பாமா அந்த பையன் நல்லா பண்ணியிருந்தாரு, அவர் தெலுங்கு அப்படின்னு. அப்படியா, ஹைதராபாத்ல இருக்கார், அப்படியா, நல்லா பண்ணியிருந்தான், நல்ல பையன், அமைதியாக இருக்கான், கரெக்டாக இருக்கான், அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கான், ஆனால் பட் நமக்கு பிஸ்னஸ் அதெல்லாம் எப்படி அப்படின்னு. இல்லை சார் அந்த பையனுக்கு நல்ல மாஸ் இருக்குது, அவருக்கு வந்து ஒரு லேடிஸ்ட இல்லை மக்கள்கிட்ட ஒரு அமைதியான பையன் நல்லா இருக்கான்ற ஒரு நேம் கிடைச்சிருக்கு அந்த படத்தில். ஸோ அவரை நம்ம அந்த கேரக்டருக்கு நம்ம பலம் இருக்குது சார், நம்ம கதையோட பலம் இருக்குது, நம்ம ஏன் யோசிக்கணும் அப்படின்னு. அப்போ உடனே சர்வானந்தை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, சார் எங்கேயுமே போனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 ப்ரொடியூசர்ஸ் போயிட்டாங்க படம் பண்ண சொல்லி, 50 கதைகளோட போயிட்டாங்க. ஆனா அவர் எதையுமே ஒத்துக்க மாட்டேன்றார் சார், ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்காரு, எல்லா கதையும் கேட்டுட்டு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்றாரு சார். அப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப கதை சொல்லி திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா. இப்ப IPL சீசன் இல்லையா, அந்த விக்கெட் ஒண்ணுன்னா நான் எப்படி விழுத்தாட்டினேன்னு பேசுறேன் சொல்றேன். என்னன்னா அப்படியா அப்படின்னு சொல்ற அந்த பையன். ஆமா, எப்படி யார் போனாங்க முன்னாடி, அப்புறம் சில டைரக்டர் பேர்லாம் சொன்னாங்க, சில எனக்கே தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்னாங்க, சார் நாங்க போனோம் சார், கதை சொன்னவர் பிடிக்கலன்ட்டாரு அப்படின்னு. அப்படி என்னப்பா அந்த பையன் ஒரு கதையை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு, இங்க பாத்துருவோம், சரி அப்பாயின்மெண்ட் வாங்க போகலாம் ஹைதராபாத்துக்குன்னு சொல்லிட்டு போனேன். என்னதான் பண்ணிடுவார் இவரு அப்படின்னு. என்ன இப்ப அப்படி என்ன ஒரு கதையில சூறப்புலியா இல்ல என்ன 10 படம் பண்ணிட்டாரா இல்ல என்ன அப்படின்னு போயிட்டா, அங்க போய் உட்கார்ந்த உடனே அவர் அந்த கதையை அப்படியே மெதுவா கேட்டு இருந்தாரு. கேட்டுக்கிட்டே இருந்துட்டு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்டார் என்கிட்ட. அந்த கொஸ்டின் நான் பதில் சொன்ன உடனே அப்படியே ஒத்துக்கிட்டார். நான் அந்த கதையை நான் பண்றேன் சார், நான் இது வரைக்கும் வந்து நிறைய ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன், ஆனா இது மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் நான் கேட்கல சார், இதை கேட்ட உடனே எனக்கு நான் பண்ணணும்னு தோணுது சார், நான் பண்றேன்ட்டார். ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் விக்கெட்டு அங்கே வெளுத்தாட்டியாச்சு. அங்கே வெளுத்தாட்டின உடனே அதுக்கப்புறம் இந்த படத்தை என்னோட படத்தோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா படமா வந்து ரொம்ப லேவிஷா பண்ணணும்னு முடிவு பண்ணேன். நிறைய, அதாவது இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் ரொம்ப அவசியம், படத்தை வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கொடுக்கறது ரொம்ப அவசியம், படம் வந்து டெக்னிக்கலாவும் பெருசா இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் ஈடு கொடுக்கும் பொழுதுல நிறைய செலவழிக்கணும். அப்ப நானும் இல்ல சர்வானந்தோ இல்ல சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை தாங்க முடியுமா அப்படின்னா தாங்க முடியாது. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், சரி இந்த படத்தை பைலிங்குவல்ல பண்ணலாம். ஏன்னா அவருக்கு தெலுங்குலயும் வந்து நல்ல மார்க்கெட் இருக்கு, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, தெலுங்குல அவர் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டா அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு. தெலுங்கு வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ கிடையாது, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது, ஆனா சர்வானந்த படம் நல்லா இருக்குங்க அப்படின்ற ஒரு நேம் வந்து தெலுங்குல கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப ஏன் அதை நம்ம கேட்ச் பண்ணிக்க கூடாது அப்படின்றப்போ அப்பதான் தெலுங்கு அங்க ஹைதராபாத்ல இருக்கவங்க சொன்னாங்க, சார் நித்யா மேனன் இங்க ரொம்ப பீக்ல இருக்காங்க அப்படின்னு. அப்படியா, போட அடுத்த விக்கெட்டு நித்யா மேனன் அவருக்கு தேடி போனோம். அப்ப அவங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு பேக்ட்ராப் இருக்கு, அவங்களும் இது மாதிரி சாதாரணமா ஒத்துக்க மாட்டாங்க, நிறைய படங்கள் பண்றது இல்ல, கண்ட படங்கள் பண்றது இல்ல. அப்புறம் நான் வந்து இப்படி டூயட் பாட மாட்டேன் அப்படி எதுவுமே அப்படி அவங்களுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த பவுண்டரிக்குள்ள யாரு போறாங்களோ அவங்கள மட்டும் தான் அந்த படம் மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க. இது என்ன நமக்கு வர்றதெல்லாம் சேலஞ்சா வருது, சரி பிடிங்க போய் பார்ப்போம், கதையை கேட்டா கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கதையை சொன்னேன். நான் போனோன்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு, இவங்க என்ன பெரிய பில்டப் கொடுத்தாங்க, பார்த்தா சின்ன பொண்ணா இருக்கே, பரவாயில்ல ஓகே. அப்புறம் கொஞ்சம் அவங்க ஷார்ட் வேற, அதுவும் வேற ரொம்ப தான் இருந்தது. சரி ஓகே இன்னும் கதை சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்க, சார் சேரன் ஒன்று ஏதோ 5 தேசிய விருது பிலிம்பேர் விருது எல்லாம் வாங்கின ஏதோ பெரிய கொஞ்சம் வயசான ஒருத்தர் வருவார்னு பார்த்தேன், ஆனா நீங்க கொஞ்சம் சின்ன ஆளா இருக்கீங்க அப்படின்னா. சரி ஓகேங்க கதையை கேளுங்க அப்படின்னு கதையை கேட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல இந்த கதையில பிடிச்ச விஷயம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தெரியல எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த படங்கள் வந்தது அப்படின்னு, ஒரு கதையில் கதாநாயகனையும் ஒரு தவறா ஒரு சிறு பார்வை கூட பார்க்க விடாத படம் அந்த படம் இருக்கும். ஏன்னா ஒரு நண்பனுடைய வாழ்க்கையை தான் சொல்றாங்க. ஒரு நண்பனுடைய வாழ்க்கையை சொல்லும் பொழுது இல்ல, நான் பழகிக்கிட்டே இருக்கேன், ஓடுறேன் என் வாழ்க்கையை தேடி, என் வாழ்க்கையில நான் எங்கேயோ ஒரு இடத்த போய் அடையாம இருக்க, ஓடும் பொழுது என்னோட கூட ஒரு நண்பர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கும் பொழுதுல நான் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த நேரத்துல வேற மாதிரியான பார்வை எனக்குள்ள வந்துடாது. உண்மையான லட்சியத்தோட ஓடுறவனுக்கு, அந்த உண்மையான லட்சியத்தோட ஓடுற அந்த ஜேகே கூட வந்து சப்போர்ட் பண்ற நண்பர்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தியா தான் இந்த நித்யா. ஸோ அந்த நித்யாவோட அந்த கேரக்டர் அவங்க சொன்னா, சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இண்டஸ்ட்ரியில டூயட் சாங் இல்ல, லவ் இல்ல, அது இல்ல, மரத்தை சுத்தி பாட மாட்டீங்க, கனவு காட்சி கிடையாதுன்னு இருந்தா கூட ஆனா இம்ப்ரெஸ் பண்ணீங்க, நான் அழுகுறேன், எனக்கு அந்த கதாபாத்திரத்தை என்னால ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியல, இது நட்பு, இந்த நட்பு வந்து இந்த காதலை எல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு, I want to do it
அப்படின்னு சொல்லும் பொழுதுல எனக்கு 2வது விக்கெட் அங்கே விழுந்துச்சு. சரி ஓகே, இந்த 2 பேர் தமிழ் தெலுங்கு பண்ணிடலாம். அப்போ இதுக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும், இல்லை ஒரு பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ரொம்ப யூத்ஃபுல்லான. ஏன்னா படத்தில் வந்து நான் ஒன்று முடிவு பண்ணேன், டோட்டல் டீம் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கணும், யாரும் வந்து ரொம்ப 40 தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். 40 30 கூட தாண்டக்கூடாது. அப்போ வந்து எனக்கு ஜிவி பெஸ்ட் சார் அப்படின்னாங்க. ஜிவி வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள், கொஞ்சம் யங் டைரக்டர்ஸ் நிறைய பண்ணுறாரு. அப்புறம் படங்கள் எல்லாம் இல்லை ஒரு சம்பளம் கொஞ்சம் நிறையா இருக்குமே சார், பேசுவோம். வேணு சார் தான் கூப்பிட்டு போனார். பேசுவோம்ப்பா, போய் பேசுவோம் வாடா அப்படின்னு கூப்பிட்டு போனார். சரி ஒரு ஏன்னா இப்போ அவர் ஒர்க் பண்ணுற டைரக்டர்லாம் எனக்கு அடுத்து வந்த தலைமுறை, அந்த தலைமுறையோட ரொம்ப அழகான டிராவலில் இருக்கவருக்கு அவருக்கே ஒரு சின்ன பயம் வந்துடக்கூடாது. சேரன் சார் கொஞ்சம் அப்படி ஏன்னா ஆட்டோகிராஃப்லாம் பார்த்துருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட போனோன்னு அவர் கதையை கேட்டார். அவர் கதையை கேட்டுகிட்டே இருக்கும்பொழுதே அவருக்குள்ள அப்படியே ஒரு கற்பனை வந்தது. அப்புறம் அவரோட சம்பளம்ன்ற ஒரு பார்டர் ஒன்று வச்சிருந்தாரு. அந்த பார்டரை வந்து இந்த கதையை கேட்டு சார் நான் இதுக்கு இதெல்லாம் கேட்க மாட்டேன், அப்புறம் நான் வந்து உங்களோட மிகப்பெரிய ரசிகன், ஐ வாண்ட் டு டூ திஸ் ஃபிலிம், நான் உங்களோட ஒர்க் பண்ணேன், எனக்கு சம்பளம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை, நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், இந்த படம் பண்ணுறேன் சார் கண்டிப்பாக, பிகாஸ் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் அப்படின்னாரு. ஸோ அங்கே எனக்கு ஒரு 3வது விக்கெட் விழுந்துச்சு. இப்படி படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் சித்தார்த் அரவான் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட், ரொம்ப ஸ்டைலாக அரவானில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அவர் யாரடி நீ மோகினி, அதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாமே நல்ல படங்கள். ஆனால் அவர் வந்து ஒரு வளர்ந்து வர்ற ஒரு இடத்துல இருக்க ஒரு கேமராமேன், அவரோட ஒர்க் பண்ணணும். அப்புறம் செல்வகுமார் ஆர்ட் டைரக்டர், அப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ முத்துக்குமார், யுகபாரதி எல்லாரையுமே நான் வந்து உள்ளுக்குள்ள இழுத்து, சண்முகப்பிரியா அவங்க வந்து எனக்கு இப்போ தான் கடைசி ஷெட்யூலுக்கு முன்னாடி தான் பழக்கம். என்னன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் வந்து கிரியேட்டிவாகவே இருக்கும். எங்கேயுமே நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஒண்ணு இன்னும் வந்து எதுக்குமே பழைய விஷயம் இது மாதிரி வந்திருக்குன்னா தூக்கி போட்டு வேண்டாம், புதுசா ஒண்ணு புதுசா அப்படி நாங்க புதுசா தேடல நிறைய நாங்க புதுசா கிரியேட் பண்றதுக்கு எங்களுக்கே ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி கிடைச்சிச்சு. அப்ப வந்து ஒரு காட்சி இருக்கும் படத்துல, நித்யா வந்து ஒரு நாள் ஒரு ஷர்ட் போட்டு போவா, அதே மாதிரி ஷர்ட்டை வந்து சர்வா போட்டு வந்தோன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சும்மா என்ன 2 பேரும் ஒரே மாதிரி போட்டு வந்திருக்கீங்க, பேசி வச்சு போட்டு வரணும். இப்போ மறுநாள் வந்து அவள் ட்ரை பண்ணி இன்னைக்கு அவன் போட்டு வர மாதிரி வரணும், வேற கலர் போட்டு போட்டு எடுத்தா ஒவ்வொரு ஷர்ட் எடுக்கும் போதும் அவன் வேற ஷர்ட் அதே மாதிரி அந்த கலர்ல வச்சிருக்கான்ற கன்ஃபியூஷன் வரும். எல்லாமே அவங்ககிட்ட இதுக்கு இல்லை ஏதாவது போட்டு வந்து மறுபடியும் கிண்டல் பண்ணுவாங்களேன்ட்டு ஒரு கீழே ஒண்ணுன்னா பாப்பா. கடைசியில் வந்து ஒயிட் ஷர்ட் எப்பவுமே போட்டதில்லை. சரி ஓகேன்னு ஒரு கலர் எடுத்து போட்டா அங்கே போனா அதே மாதிரி ஷர்ட் ஒயிட்ல போட்டு வந்திருப்பான். அவளுக்கு டக்கு ஐயோன்னா எல்லாம் கிண்டல் பண்ணுவான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுவா, ஜேகே இனிமே எல்லாரும் போடுற மாதிரி ஷர்ட் போடக்கூடாது, ஒரு டிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு. அதுக்கு அவர் காஸ்டியூம் டிசைனர் அந்த படத்தில் இருக்கிறதுனால அவர் ஒரு ஷர்ட் டிசைன் பண்ணுவா. 7 days 7 ஷர்ட், ஒரு ஷர்ட் வந்து 7 நாளைக்கு மாத்தி வேற மாதிரி ஒரு நல்ல ஐடியா உள்ளுக்குள்ள. ஸோ இதை வந்து நாங்க கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா அதை உருவாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒரு காஸ்டியூம் வந்தாங்க, இன்னொரு காஸ்டியூம் டிசைனர் வந்தாங்க, இன்னும் எதுலையுமே எங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படல. சரி என்னன்னா நம்ம கான்செப்ட் இஸ் குட், பட் அதை வந்து கரெக்டா சொல்லலைன்னா அசிங்கமா அழுக்க போயிடும். ஸோ அப்போ வேற வழி இல்லை, 3 வாட்டி கேன்சல் பண்ணி இந்த சீன் எடுக்க போய் கேன்சல் பண்ணி 4வது தடவை எங்களுக்கு இந்த சண்முகப்பிரியா கிடைச்சாங்க. எல்லாரும் கேட்டுட்டே போனாங்க, கேட்டுட்டே போயிட்டு சரி சார் நான் ஒரு 2 days கழிச்சு வரேன் சார். 2 days கழிச்சு வந்தாங்க, அழகா ஒரு 7 ஷர்ட் கொண்டு வந்தாங்க. வேற யாருக்கு பளிச்சுன்னு பிடிச்சிச்சு பார்த்த உடனே, இதுதாங்க நான் கேட்டது அப்படின்னு. இப்போ இந்த படத்துல ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் சரி ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா சிந்திச்சு என்னோட சேர்ந்து கை கொடுத்துருக்காங்க. கை கொடுத்து நாங்கள் அந்த படத்தை வந்து முழுசா இப்போ முடிச்சிட்டோம். இது வரைக்கும் வந்து நாங்கள் அந்த படத்தை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கவே இல்லை, யார்கிட்டையும் சொல்லலை. நீங்கள் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் கேட்டப்போ கூட நான் சொல்கிறேங்கன்னு தள்ளிட்டே வந்தேன். பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு வந்து காலகட்டம் அப்படி இருக்கு, எதையும் முன்னாடி பகிர்ந்துக்க முடியல, எதையும் வந்து எங்கேயுமே நமக்கு ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்றோம். ஸோ கடைசியா கொண்டு போய் உங்கள்கிட்ட ஒப்படைப்போம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் லுக். இப்பதான் நான் முத இதையே நான் எல்லார்ட்டையும் காட்டுறேன், இந்த ட்ரெய்லர் இந்த எல்லாத்தையுமே. இந்த படத்தை வந்து பொதுவாக வந்து ஒரு மாடர்னா, ஏன்னா நான் சில நேரங்களில் ரொம்ப வருத்தப்பட்டு உண்டு, வில்லேஜ் படம் எடுத்ததுக்காக நம்மள ஏதோ ரொம்ப ஒரு ஏளனமா பார்ப்பாங்க சில பேர். வில்லேஜுக்குள்ளதான் மனுஷன் வாழ்றான், வில்லேஜ்ல இருந்து தான் எல்லாரும் வந்தோம், வில்லேஜுக்குள்ளதான் உண்மையான அன்பும் எல்லாரும் அடங்கி உள்ள கிடக்குன்றத தெரியாமல் வியாபாரமும் பணமும் சில பேரை மாத்தில வில்லேஜ் படம்னா ரொம்ப கேவலமா ஓகே அப்படிமா. சம்பளம் பேச போனோம்னா வில்லேஜ் படம்னா கம்மியா பேசுவாங்க சம்பளம். ஒரு படம் பண்ணிருப்பாங்க, ஒரு படம் ஹிட் ஆயிருக்கு, ஒரு டைரக்டருக்கு வந்து உடனே கோர்ஸ் அப்படிம்பாங்க. ஆனா நம்ம போய் பேசணும்னா நம்ம 4 படம் பண்ணிருப்போம், 4 ஹிட் ஆயிருக்கும், ஆனா வில்லேஜ் படம் பண்ணிருப்போம். அப்புறம் பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணதில்லை. அப்பெல்லாம் வந்து நான் வந்து என்னைய ஒதுக்கப்பட்ட
இல்ல இவர் வந்து இவருக்கு இவ்வளவுதான்றப்போ எனக்குள்ள ஒரு பெரிய கோபமும் ஆற்றமே வந்தது. அதுக்கு ஒரு சரியான காலம் இந்த படத்துல கிடைச்சது. இந்த படத்தை அவ்வளவு மாடர்னாக, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக, இந்த படத்துல நாங்க தேடின லொகேஷன் வந்து யாருமே தேடி இருக்க முடியாது. இந்த படத்துல நாங்க எடுத்திருக்க காட்சிகள் வந்து ஒவ்வொன்றையும் நாங்க விளைச்சிருக்கோம். ஒன்னொன்னையும் நான் வந்து கிளாஸ் மாதிரி கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கோம். ஏன்னா இது என்னை திரும்ப வேற ஒரு மனிதனாக, வேற ஒரு சேரனாக அடையாளப்படுத்த போக ஒரு படம். ஒரு ஒரு சேரன் எப்படி கேட்கணும், அப்புறம் திறமைன்றது எடுத்துக்கிற கான்செப்டை நம்ம எப்படி சொல்றோம்ன்றதுல இருக்கு. ஸோ அதை ஒரு படம் எடுத்ததுக்காக அந்த டைரக்டர் அப்படியே பார்க்க கூடாதுன்ற நான் ப்ரூவ் பண்ணேன். எல்லா டைரக்டருமே மதிக்கப்பட வேண்டியவர்கள், எல்லா டைரக்டருக்குள்ள எல்லா திறமையும் இருக்கும். அதை கொண்டு வரணுன்றதுக்காக இந்த படத்தை புரிஞ்சிருக்கேன். எல்லாரையும் போட்ட சக்கையா ராமாராவ் தான் எடிட்டர். அவர் வந்து எனக்கு பாரதி கண்ணம்மாவோட ட்ரெய்லர் பண்றது வந்து பழக்கம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என்னோட கூட டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ அந்த சாங் எடுத்த உடனே கொண்டு போய் கொடுத்த உடனே அவ்வளவு அழகா தூக்கி போட்டு பிரிச்சு மேய்ஞ்சு அதை பண்ணி கொடுத்தாரு. இப்போ நீங்க பார்த்த அந்த 2 சாங். ஸோ எல்லாரோட எனர்ஜி, எல்லாரோட கூட்டு முயற்சி, எல்லாரோட வேகம் எல்லாத்தையும் போட்டு சர்வா சொன்ன மாதிரி என்னோட அசிஸ்டன்ட் டீம், நீங்க வந்து பைலட் ட்ராக் பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளவு தொண்டத்தனி போக கத்திருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தரோட வேகம் இருக்குல்ல, அது வந்து அந்த படத்தை வேற மாதிரி கொண்டு வந்து இப்போ ஒரு திருப்தி ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு படம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். எஸ், ஐ வில் வின். சந்தானம் சார் வந்து இதை ஒத்துக்கிட்ட விஷயம் இருக்குல்ல, அதாவது நானும் நிறைய நடிகர்களோட வேலை பார்த்துருக்கேன், நானும் நிறைய பேரோட பழகிட்டேன். அப்புறம் மார்க்கெட் இருக்கும்போது ஒருத்தரோட முகம் எப்படி இருக்கும், மார்க்கெட் இல்லாதப்போ ஒரு முகம் எப்படி இருக்குன்றலாம் நான் பார்த்துட்டேன். எனக்கு அது நடந்திருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்தும், இவ்வளவு இன்னைக்கு வந்து சந்தானம் இல்லாத படங்கள் கிடையாது அப்படின்ற ஒரு இடம் இருந்தும், நான் போய் எனக்கு என்ன என்னோட படத்துல இந்த ஆட்டோகிராஃபுக்கு அப்புறம் வேற காமெடியே வைக்கல. நான் வெட்டி குடிக்கிட்டோம் பாரதி கண்ணம்மா நல்ல காமெடி இருந்தது. ஆனா அந்த காமெடியே இல்லைன்றப்போ என்ன மாதிரி டீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு அச்சம் இருந்தது எனக்குள்ள. ஆனா நான் போன் பண்ணி கேட்ட உடனே அந்த நாட்கள்ல இருந்து அவர் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு நடிச்சிருக்க இந்த காட்சி முடிஞ்ச அந்த நாள் வரை அவர் கொடுத்த அந்த ரெஸ்பெக்ட், அவர் நிஜமா சொல்றேன் சார், ஒரு துளி கூட தனக்குள் நாம் சாதித்து விட்டோம், இவ்வளவு சம்பளம் வாங்குறோம், நம்ம நடிச்சா இன்னைக்கு படம் ஓடுன்ற ஒரு துளி பொட்டு கர்வம் கூட இல்லாத ஒரு நடிகராக நான் சந்தான சாரை பார்த்தேன். ஆச்சரியமா இருந்தது. அவரோட அவ்வளவு கோஆபரேஷன். இந்த படத்தை 21 நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. 21 நாளும் படம் ஃபுல்லா வர்ற மாதிரியான காட்சிகள் தான். அப்போ அவர்கிட்ட போய் நான் சம்பளம் பேசுறப்ப அவர் சொல்றாரு, எங்க அம்மா உங்க படத்தை நடிக்க சொன்னாங்க, எங்க அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மா சொன்னதுக்காக நான் உங்க படத்தை நடிக்கிறேன், நீங்க என்ன கொடுக்கணுமோ கொடுங்கன்னாரு. ஸோ நானா என்னோட இதுக்கு இது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து நான் கொடுத்தேன். அதே மாதிரி இந்த படத்துல பிரகாஷ் ராஜ் சார் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஸ்பெஷல் ரோல், பெஸ்ட் ரோல். அவர் இப்படிதான். எனக்கு முதல் சினிமாவில் பாரதி கண்ணம்மா படம் ரிலீஸ் ஆன உடனே எனக்கு முதல் வந்த பூங்கொத்து வந்து பிரகாஷ் ராஜ் சார் இருந்து. பிரகாஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் புக்கே ஆபீஸ்ல கொண்டு வந்து கொடுத்தேன். கங்க்ராஜ். ஏன்னா அந்த டயத்துல வந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. எங்க சேரனை பாராட்டினாலும் நமக்கு ஆதரவு வருமா, பிரச்சனை வருமானு யோசிச்சுட்டு இருந்தப்ப முதல்ல கொண்டு வந்து புக்கே கொடுத்துட்டு நல்லா இருக்கு சார் கீப் இட் அப் அப்படின்ட்டு போனால். இன்னைக்கு வரைக்கும் நான் அவரோட வேலை பார்த்தது இல்லை. இன்னைக்கு அங்கங்க நண்பனா பழக்கம் தான். அவரும் இந்த படத்துல நான் பிரகாஷ் இது ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு பெரிய ஆள் பண்ணா இது நிற்கும், நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சேரன் நல்ல சினிமா பண்றவன்ட்ட நான் எப்பவும் கூட இருப்பேன், நீ ஏன் டேட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிஜமா சொல்றேன். அவரே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவரே ட்ரெஸ்ஸை தச்சுக்கிட்டு அவரே வந்து நடிச்சு 3 நாள் முடிச்சு கொடுத்துட்டு போனார். கிரேட் தேங்க்ஸ். அவருக்கு வந்து நான் மிகப்பெரிய நினைக்கிறேன் பட்டிருக்கேன் அவருக்கு, ஒவ்வொருத்தருக்கும். ஸோ ஈவன் ஜேபி சார் கூட சொல்லும் பொழுது சொன்னார், அது இல்லை, யாரையும் உருவாக்குறதோ இல்லை யாரையும் வந்து வாழ்க்கை கொடுக்கறதோ நடக்காது. ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா இன்னொருத்தர் பிடிங்கிடுவாங்க, இன்னொருத்தர் கொடுத்தாங்கன்னா இன்னொருத்தர் பிடிங்கிடுவாங்க. ஸோ யாரையும் நம்பியும் இல்லை. ஆனா உங்களுக்கு உங்களுடைய லைஃப் லைன் அது அமைஞ்சிருக்கு. நீங்க ஒரு இடத்துல சறுக்குனா அந்த பாடத்தை கத்துக்கிட்டு இன்னொரு இடத்துல மேல வரணும்ன்றது உங்களுடைய விதி. அந்த விதியை வழிநடத்த, அந்த விதியை பாதை போட்டு கொடுக்க ஆண்டவன் ஏதோ ஒரு ரூபத்துல என்ன வச்சிருக்கான். ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவனை கைவிடவே மாட்டான் ஆண்டவன். திரும்ப 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 கீழே விழுந்தாலும் தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ நீங்க உங்களை நான் ப்ரொடியூசரா பார்க்கும்போது ரொம்ப நல்ல மனிதனா பார்த்தனா, டீசென்டான, டைரக்டரை நடத்த தெரிந்த, அப்புறம் டைரக்டரோட பிரச்சனைகளை புரிந்து கொண்ட, அப்புறம் சினிமாவில் காசுக்காக இதையும் செஞ்சு பிழைச்சிடலாம்னு இல்லாம ஒரு நல்ல திரைப்படம் எடுக்கணும் பொற்காலம் படத்தை நீங்க டிசைட் பண்ணி எடுத்தீங்கல்ல, அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு மீண்டும் கிடைச்சிச்சு. ஸோ அதுல சேரன் எந்த விதத்திலையும் காரணம் கிடையாது. ஸோ நீங்க உங்களோட கேரியர் இன்னும் நிறைய இருக்கு.
இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் பெரிய நடிகன் ஆவீங்க. அதே மாதிரி கிட்டி சார் பேசும்போது அவரை வந்து நான் வந்து தெரியும், அவர் வந்து கொஞ்சம் எங்களை விட்டு தள்ளியே இருந்த ஒரு ஆள். நாங்கள் கிட்டத்தில் போனதே கிடையாது அவர் கிட்டத்தில். ஏன்னா அது வந்து ஒரு வேற ஒரு கூட்டமோ அவங்கெல்லாம் டோட்டலாக இங்கிலீஷ் பேசுகிறவங்களோ, நமக்கு அதான பிரச்சனையே. எங்கே போனாலும் இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் சொல்ல தெரியாமலே நிறைய பேர் தேடி கொடுக்கல. அதனால அவர்கிட்ட கிட்ட நாங்கள் போகவே இல்லை. ஆனால் கிட்ட போனதுக்கு அப்புறம் என்ன ஒரு டிக்ஷனரி சார். அப்போ அவர் எல்லா டாப்பிக்கும் பேசுறாரு சார். நான் சொன்னேன் ஒரு டாபிக் பேசினார் ஒரு நாள் முத மீட் பண்ண உடனே, எல்லாம் பேசி முடிச்சோன்னு இல்லை. நான் சொன்னேன் சார் நீங்க பேசின விஷயத்தை தான் சார் நான் மாயா கண்ணாடி எடுத்தேன். அப்படியா அப்படிங்காரு. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஸோ இன்னைக்கு வந்து அவர் எல்லா இடத்துக்கும் போய் கிளாஸஸ் மாதிரி கோர்சஸ் மாதிரி டீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும். ஸோ ஒரு 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 மிகப்பெரிய அறிவாளியோட கிட்ட போகும்போது இல்லை, அவர் அழகா கை போட்டு அழகா நம்மளோட கோர்த்துக்கிட்டு என்ன வேணும் நம்ம சொன்னோம்னா அப்படியே கூர்ந்து பார்ப்பாரு, அப்படியே பண்ணுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ சர்வானந்த் அதே மாதிரி வந்து நடிக்க ஆரம்பிக்கும். சர்வானந்தை பொறுத்தவரை நான் ஒன்று சொல்லுவேன், சர்வானந்த் வந்து பர்ன் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஆனால் ஒரு டைரக்டரோட ஆர்டிஸ்ட். அவரை வைத்து நல்ல திரைப்படம் எடுக்கலாம்னு நினைக்கிற ஒவ்வொரு டைரக்டரும் சர்வானந்தை பயன்படுத்தலாம். ஏன்னா அவர் வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. காலையில வந்தோன்னா ரொம்ப விளையாட்டு பையன், ரொம்ப ஜாலியான ஆளு, எப்ப பார்த்தாலும் போன் பேசுவாரு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருப்பாரு, இல்லாட்டி நல்லா சாப்பிடுவாரு, அதெல்லாம் நடக்கும். ஆனா எனக்கு பார்க்கும்போது நமக்கு செட்டா முதலாம் செட்டா தெரியாம பண்ணி காலை விட்டோமோ அப்படின்லாம் நான் யோசிச்சு வந்து. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே ஆன உடனே அவனோட இன்வால்மெண்ட், அவனோட கோஆப்ரேஷன், அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வந்து சார் 6 மாசம் ஒரு நாள் கூட எனக்கு ஏன் அப்படின்னு கூட கேட்டதே கிடையாது. சொல்ற போல வந்துடுவார். அப்புறம் அவர் வந்த உடனே முதல்ல வந்து காலைல வந்த உடனே சீனை சொல்லும்போது டைரக்டரோட முகத்தை மட்டுமே பார்ப்போம். நான் என்ன நினைக்கிறேன், நான் என்னெல்லாம் கேட்கிறேன், என்ன மாறுதல் ஏற்படும், அப்படியே போய் ஷார்ட் முடியணும்னா அதை அப்படியே குழந்தை மாதிரி சொல்லிக் கொடுக்க அப்படியே பண்ணிடுவாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னும் சொல்ல ஒரு முக்கியமான விஷயம், ஒரு காட்சி சர்வா நீங்க இந்த இடத்த வந்து ஜேகே வந்து இந்த இடத்த தொட்டுட்டான் முடியாது அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயத்த, ஜேகே வந்து ஒரு போராளி. இந்த படத்துல வந்து அவனுடைய போர் குணம் வந்து ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒரு உதாரணமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பாக்குறோம், நம்ம எல்லார்ட்டையும் இப்ப பாருங்க, நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரிப்போர்ட்டர், ஜெர்னலிஸ்ட் காலையில ஜெர்னலிஸ்ட், தொலைக்காட்சி காலையில சாயந்தரம் ஜெர்னலிஸ்ட், அப்ப வீட்டுல போய் தூங்கிடும். நான் டைரக்டர்னா காலையில சாயந்தரம் டைரக்டர் தூங்கி. ஆனா நம்மளுடைய மனித மூளைக்கு 100 விதமான கேரக்டர் பண்ற சக்தி இருக்கு. ஆனா நம்ம ஒரே ஒரு கேரக்டர்லயே நம்ம வாழ்க்கையில திருப்தி அடைஞ்சிடும். ஆனா அவனுக்குள்ள இருக்க இன்னொரு முகம், இன்னொரு திறமை, இன்னொரு டேலண்ட் அப்படின்னு தெரியும் பொழுது இல்ல, அவனுக்கு கிடைக்கிற வீச்சு வேற. அந்த வீச்சை கொண்டு போய் கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போய் அடிக்கிறவன் தான் ஜேகே. அந்த ஜேகேக்குள்ள பல வேற வேற பர்சனாலிட்டி இருக்கு. அது அவனுக்கான ஏதோ ஒரு இடத்துல தெரியும் பொழுது அதை போய் அடைக்கிற, அதை காமிக்கிறதுக்கு அவருக்கு வந்து வேற மாதிரியான ஒரு சக்தி வேணும். அப்ப இதெல்லாம் ரீச் ஆனோன்னு இல்ல, நான் சொன்னேன் சார் நீ இந்த லேப்டாப் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, பார்க்க அந்த லேப்டாப் உங்களுக்குள்ள எவ்வளவு மாற்றங்களை வந்து இந்த கடந்த 3 வருஷம் கொடுத்துருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த ரீச் பண்ண முடியாதுன்னு நினைச்ச ரீச் பண்ண உடனே உன்னை அறியாம கண்ணில் அப்படியே வரணும் தண்ணீர் மெதுவா வர 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 நீ வச்சுக்கும் போது உன்னோட முகத்துல சிரிப்பு மட்டும்தான் எனக்கு வேணும். கண்ணீர் வந்து உன்னோட அடையாளம், நீ கடந்த காலத்தில் ஏற்பட்ட பெயினுக்கு. ஆனா முகத்தின் சிரிப்பு வந்து நீ சாதித்ததுக்கு அடையாளம். ரெண்டையும் ஒன்னா கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். ஐ டு இட் சார் அப்படின்னு போய் உட்காந்து ஒரு டாலி ஷர்ட், அது ஞாபகம் இருக்கா சிதர்? இப்போ மெசேஜா மௌன பொண்ணு விடுவேன் அப்படியே ஒரு ட்ராலி ஷர்ட்ல வர 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 அழகா கண்ணில் இருந்து அப்படியே வந்துச்சு சிரிப்பும் கண்ணீரும் கலந்த. நிஜமா நான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படி ஒரு ஷார்ட்டை நான் எடுத்து ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சு. ஸோ அப்படி ஒரு நல்ல உண்மையிலே உனக்கு கிளாஸ் பண்ணலாம் சத்தியமா. அவ்வளோ ஒரு நல்ல பையன். எல்லாரோட ஒர்க் பண்ணும்போது நித்யா மேனன் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு அவங்க வந்து உண்மையிலே சொல்றேன் சார், அவங்க ஒரு திமிர் பிடிச்ச அழகி. அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது யாராலையும். ஆனா கேரக்டரை கொடுத்துட்டு நீங்க உட்காந்தீங்கன்னா இவருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு சொல்லியே கொடுக்கணும். ஒரு ஒரு ரியாக்ஷனை வந்து 100 வாட்டி வேற விதமா பண்ணி காட்டக்கூடிய டேலண்ட், அந்த டேலண்ட் தான் அவரோட திமிர். அவ்வளவு நீ என்ன கொடுத்தாலும் நான் ஊதிடுவேன், நீ என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ ஒரு நாள் ஒரு போட்டி, அவளை இப்படியா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு சீன் அவள் கொடுத்தேன். அப்போ நிஜமா அவ நினைச்சதை பண்ண முடியல அவளால, நான் நினைச்சதை பண்ணான். ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு, அந்த நம்பிக்கையோட
நான் அதை உங்கள் முன்னாடி கொண்டாந்து வச்சுருக்கேன். ஸோ இதை கொண்டு போய் சேர்த்து மக்கள்கிட்ட சரியான முறையில் அதை அடையாளம் காமிச்சு ஒரு ஒரு இத்தனை குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் லுக் த பெஸ்ட் லுக் அமையணும். நன்றி. வணக்கம். ஜேகேனும் நண்பனின் வாழ்க்கை இந்த படத்தில் நான் ஒரு அழகான ஒரு மெலடி பாடல் எழுதியிருக்கேன். இயக்குனர் அண்ணன் சேரன் அவர்களின் தீவிர ரசிகன் நான். தமிழில் மிகச்சிறந்த ஒரு 10 படங்களை என்னை பட்டியலிட சொன்னால் கண்டிப்பாக அவருடைய ஆட்டோகிராஃபும் தவமனிதாபம் இருந்தும் நிச்சயம் என்னுடைய மிகச்சிறந்த 10 படங்களோட பட்டியலில் இடம்பெறும். இந்த ஜேகே நண்பனின் கதை, யார் இந்த ஜேகேன்ட்டு எனக்கு ரொம்ப சாங்களை கூட போட்டாங்க. எங்கள் தலைமுறை இளைஞர்களுக்கு தமிழகத்தில் ஜேகேனா 2 பேர். ஒன்று தத்துவ அறிஞர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி, இன்னொன்று எழுத்து சிங்கம் ஜெயகாந்தன். இவங்க 2 பேரும் தான் நாங்கள் ஜேகேவை அறிஞ்சோம். அந்த வரிசையில் இந்த படம் வெளிவந்த பிறகு இயக்குனர் சேரன் அவர்களுடைய ஜேகேவும் இடம்பெறுவார்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும், முழுக்க சொன்னார். ரொம்ப கவிதைபூர்வமான ஒரு கதை. சமீபத்தில் கடைசியாக ஒரு இயக்குன பொக்கிஷன் படத்தை கூட படம் பார்த்துட்டு அவருக்கு நான் தொலைபேசியில் சொன்னேன், 10 வருடம் கழித்து எடுக்க வேண்டிய படம்னு கொஞ்சம் அட்வான்ஸாக எடுத்துட்டீங்கன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திரையில் ஒரு கவிதையை செதுக்கியிருப்பார். பொதுவாக எனக்கு அப்பப்போ தோன்ற பல்லவிகள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் சொல்வது வழக்கம். குறிப்பாக நண்பர் விஜய், தம்பி ஜிவி பிரகாஷ்குமார், எங்களுக்கு நான் தொலைபேசியில் சொல்லுவேன். அப்படி மதராசப்பட்டினம் படம் எடுக்கும்போது விஜய்க்கு ஒரு பல்லவி சொன்னேன். அந்த பல்லவி விஜய் இந்த படத்துக்கு வேண்டாம், நான் 2 படம் கழிச்சு இன்னொரு படம் பண்ண போகிறேன், அந்த ஸ்கிரிப்டுக்கு இது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஜிவி கிட்ட இசையமைக்க சொல்லியிருந்தாரு. ஜிவி அதை இசையமைச்சு அந்த நேரத்தில் கம்போசிங் கொண்ட சேரன் சார்கிட்ட போட்டு காட்டியிருக்காரு. அவர் என்னோட கதை அப்படியே இருக்குது, விஜய்க்கெல்லாம் சொல்லிடுங்க, இந்த பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படிதான் இந்த படத்தோட என்னோட பங்களிப்பு நடந்தது. நீ என்ன பேசுவாய் என் இதயம் அறியும், நான் என்ன பேசுவேன் உன் இதயம் அறியும், நாம் என்ன பேசுவோம் நம் மௌனம் அறியும், அந்த மௌனம் கோடி பாஷை பேசுமே, உலகத்திலே சிறந்த மொழி நாம் பேசும் மௌன மொழி என்று இந்த பல்லவி தொடங்கும். அதுக்கு பிறகு அவருடைய ஸ்கிரிப்டை சொல்லி அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி சரணங்களை எழுத ஆரம்பித்தோம். தம்பி ஜிவி அவர்களுடைய கூட்டணியில் நிறைய ஹிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த வரிசையில் இந்த பாடல் ஒரு மறக்க முடியாத பாடலாக அமையும். அந்தளவுக்கு ஒரு அழகான மெலடி அந்த படத்துக்கு அவர் கொடுத்துருக்காரு. இந்த பாடலும் இந்த படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நல்ல டைரக்டர்ஸ் கூட நல்ல படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிட்டு வருது. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல். அந்த மாதிரி சேரன் சாரோடைய பெரிய ஃபேன். அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த படத்தில் வாய்ப்பு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஆட்டோகிராஃபில் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். பரத்வாஜ் சார் கிட்ட கீபோர்டு வாசித்தேன். திருப்பி அவருடைய டைரக்ஷனில் பண்ணும்போது எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். சாங்ஸ் ஃபுல்லாக யூத்ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆல்பமாக இருக்கும். அதில் ஒரு முக்கியமான சாங்ஸும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ப்ரோமோ சாங் வரனால படத்துலலாம் வரல, சும்மா ப்ரோமோ சாங் விஷுவல்ஸ் எடுத்தாங்க. ஸோ திங்க் இட் ஷுட் பி அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்றும் எங்கேயுமே போதும்க்கு அப்புறம் காலிவுட் ப்ரெஸ்ஸாக எனக்கு மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். இன்னொரு முக்கிய காரணம் சேரன் சார் டைரக்ஷனில் நடித்தது. ஐ திங்க் டு கெட் திஸ் ஃபில்ம் ஒரு ஸ்கிரிப்ட் ஈஸியாக வராது, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட். அண்ட் டு கெட் எ கிரேட் ஸ்கிரிப்ட் லைக் திஸ், ஜேகே என்னும் நண்பனின் வாழ்க்கை. I thank Cheran sir for giving me such a great film, and Cheran sir or specialty, I mean, we don't need to tell anything specific. Our family bondings, human relationships, என்னோட அப்பாவா கிட்டி சார் நடிச்சிருக்காரு. அண்ட் அது படத்துலேயே ஒரு ஹைலைட்டாக இருக்கும். And so I thank Cheran sir for giving me such a great opportunity to work with him, and I've learned a lot from him. To work with such great directors, அந்த படம் வரதுக்கே ஒரு I think I feel lucky, but
to act in Cheran sir's direction, it was very difficult, but it was very nice and I've learnt a lot. And thank you, sir, for giving me to work with such great technicians, our DOP Siddharth, G. Prakash, Ramarao Garu, and Selva Kumar, our director. So, and Mukyama direction team, because அவர்னால இன்னைக்கு நான் தமிழ்ல கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் I'm just learning. So yeah, Shivana, and main thing, Collywood press, I mean Tamil Nadu press ki நன்றி சொல்ல விரும்புகிறேன். எனக்கு எங்கேயுமே எப்போதும்க்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சேம் அதே சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் இந்த படத்துக்கும் நீங்கள், ஐ ஹோப் யூ கிவ் த சேம் சப்போர்ட் டு ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ வெரி மச்.